அன்பர்களே, கடல் அலை போலும் என்று கூறி ஆண்டவரது கட்டளைகளை கடைபிடிப்போரின் வெற்றி அலை போல் இருக்கும் என்கிறார் எசாயா இறைவாக்கினர். அவ்வெற்றி கடல் போல ஆழமாகவும் அலை போல உயரமானதாகவும் திரும்ப திரும்ப கிடைப்பதாகவும் இருக்கும் என்கிறார். இதன் மறுபுறத்தை நோக்கினால் வெற்றி என்பதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்காமல் நலவாழ்வு வாழ்ந்தால் வெற்றி நம்மை தேடி வரும். ஏனெனில் வெற்றி என்பது அலை போல பார்ப்பதற்கு அழகாக இருந்தாலும் அதை போதையாக அனுபவிக்க விரும்புவோரை அது அழித்துவிடும். அலை போல திடீரென தோன்றி சிறிது நேரத்தில் அமைந்துவிடும். எனவே வெற்றிதான் வாழ்வென அலையாமல் மனித மாண்போடு வாழ்வோம். தாயும் தந்தையுமான இறைவா, தன் முதிர்ந்த வயதிலும் ஆலயத்தில் தங்கி நீர் கொடுத்த பணியை சிறப்பாக செய்த அன்னாவை போல வெற்றிக்காக மட்டும் செய்யாமல் கடமை உணர்வோடு பணிகளை செய்யும் வரம் தாரும். ஆமீன்.